ஓம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம 45வது பாடல்கள் வர பார்த்துட்டோம். என்ன பார்த்தோங்கிறது எல்லாருக்குமே ஓரளவு ஞாபகத்துல இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு 46வது பாடலுக்கு போயிடலாம். அந்தி வண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய்வண்ணம் திருந்து அடியார் தொழ முந்தி வண்ணா முதல்வா பரனே என்று குந்தி வண்ணன் எம் மனம் புகுந்தானே. அந்தி வண்ணன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி சிவப்பு நிறத்தை குறிக்கும். நம்ம அந்தி மாலை, சந்தி நேரம், அந்தி பகல் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. வானம் நம்ம பாக்குற அந்த ப்ளூ ஒயிட் இல்லாம அந்நேரம் மட்டும் ஒரு சிவப்பா, ஒரு ஆரஞ்சு மஞ்சள் அப்படி அந்த ஒரு ஒரு பெயிண்டிங் பண்ணாப்புல ஒரு நிறம் இருக்கும். அதுதான் அந்தி வண்ணன். அந்தி வண்ணன்னு சிவபெருமானதான் அவர் சொல்றாரு. அரணே சிவனே அப்படின்னு சொல்றாரு. இந்த அந்தி வண்ணன் அப்படிங்கிறத ஏன் அவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னா, நம்ம யோகா கிளாஸ்ல பார்த்திருக்கோம். சக்கரங்கள் பார்க்கும்போது அது அந்த சிவப்பு நிறம், ஆரஞ்சு, மஞ்சள் அப்படிதான் வரும். இந்த மூணும் தான் உயிர் சக்கரங்கள் மாதிரி. ஒண்ணு உருவாகிறது, உற்பத்தி ஆகுறது, விளையிறது, இது எல்லாமே இந்த நிறம் தான். அப்ப வானத்திலையும் அந்த நிறம் வரும்போதுதான் எல்லா உயிர்களுமே அதனுடைய உயிர் சத்து அப்பதான் ஆகாயத்துல இருந்து, அந்த பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கும். அதனாலதான் நமக்கும் அந்த சக்கரம் தான் முதன்மையான சக்கரமா அந்த நிறத்துல இருக்கும். அப்ப அந்த அந்த நிறத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம உடல் ஆரோக்கியம் ஆயிரும். யாரெல்லாம் அந்த விடிய காலம் வர அந்த வானம் கருப்பா இருந்து அந்த ப்ளூ கலர் வர்றதுக்கு அந்த கொஞ்ச நேர பொழுதுதான் அந்த நிறம் இருக்கும். அந்த டைம்ல யாரெல்லாம் எந்திரிச்சு சுவாசிக்கிறோம், இல்ல ஒரு நடைப்பயிற்சி பண்றோம், யோகா பண்றோம், தியானம் பண்றோம், ஏதோ ஒண்ணு செய்யறோம், அந்த நிறத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஆயிரும். அதாவது ஒரு விலை மதிப்பற்ற ஒரு நிறம் அந்த அந்தி வண்ணன் தான். அதனால அந்த முக்கியமான ஒரு நிறத்தை சிவபெருமானுக்கு கொடுத்து அவர் வணங்குறாரு. அந்த மாதிரியான ஒரு அந்தி வண்ணன் நீதான் என் சிவனே அப்படின்னு சொல்றாரு என்று சிந்தை செய்வண்ணம் திருந்து அடியார் தொழ. அந்த மாதிரி ஒரு செந்நிறமான சிவபெருமான் என்னுடைய சிந்தைக்குள் வச்சு அவரை இந்த இடத்துல வண்ணம் அப்படிங்கிறது எண்ணி, உன்னை நினைத்த வண்ணம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. உன்னை நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி சிந்திக்கிறவங்களுடைய அடியார் உன்னை அப்படியே தொழுதுகிட்டே இருக்காங்க, வணங்கிக்கிட்டே இருக்காங்கன்னா, முந்தி வண்ணன். முந்தி அப்படிங்கிறது நம்ம அந்த காலத்துல முந்தி நாங்க இப்படி இருந்தோம், முந்தி நாங்க இப்படி எல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னு முந்தின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப முந்தி வண்ணா அப்படின்னா சிவபெருமான் தான் முதலா வந்தவர். முந்தியில இருந்து அவர் தான் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக முந்தி வண்ணா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்கிட்ட இருந்துதான் அடுத்து எல்லா வண்ணங்களுமே வந்திருக்கு. மெயினா எந்த வண்ணம் சொல்லுவோம்னா, பஞ்சபூதத்துக்கும் 5 நிறங்கள் நம்ம படிப்போம் இல்லையா. நிலம்க்கு மஞ்சள் நிறம், நெருப்புக்கு சிவப்பு நிறம், காற்றுக்கு வெள்ளை நிறம், ஆகாயத்துக்கு பச்சை நிறம், நீருக்கு இந்த ப்ளூ, அந்த பிரவுன் கலந்த நிறம். இது எல்லாமே 5 வண்ணங்கள். இது எல்லாமே எங்க இருந்து வந்துச்சுன்னா, முதன்மையான ஒரு வண்ணத்துல இருந்துதான் இந்த 5 வண்ணங்கள் வருது. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவன் யாருன்னா, நம்மளுடைய முதல்வனான பரனே அப்படிங்கிறது மேலான இறைவனை குறிக்குது. என்று குந்தி வண்ணன் என் மனம் புகுந்தானே. இந்த மாதிரியான இறைவன் எப்படி வெளியில வானத்துல அந்த செந்நிறமா இருக்கிறவன் என் சிந்தைக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் தொழுதா முதன்மையான வண்ணனா இருக்கிறவனும் அவனே. அவன் என்னுடைய குந்தி வண்ணன் அப்படின்னா என்னுடைய புத்திக்குள் என்னுடைய மனம் நிறைந்து மனதுக்குள் புகுந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப ஒருக்க பார்க்கலாம். அந்தி வண்ணா சிவப்பு நிறம் உடைய
அரணே சிவனே, முதன்மையான சிவனே என்று சிந்தை செய்வண்ணம் உன்னை மறவாது நினைத்து கொண்டே இருந்தால் திருந்து அடியார் தொழர் என்னை போன்ற அடியவர்கள் தொழுவதற்கு முந்தி வண்ணா, முதன்மையாக முதலில் திகழ்ந்த வண்ணனான நீ, முதல்வா பரனே, முதன்மையானவன், உயர்ந்தவன் என்று புந்தி வண்ணன் என்னுடைய புத்தியில் வந்து என் மனம் புகுந்தானே, என்னுடைய மனதிலும் புகுந்து நின்றவன் நீதான் அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து வாழ்த்துறாரு. 47வது பாடல். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்து பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. மனையுள் இருந்தவர் அப்படின்னா, மனைனா வீடு. இப்ப இவர் சொல்றத வச்சே நமக்கு என்ன தெரியுது, நம்மளுடைய உடல் தான் வந்து வீடு, இந்த வீட்டுக்குள்ளதான் இறைவன் இருக்காரு அப்படின்னு தெரியுது. இப்ப மனையுள் இருந்தவர்னா இந்த உடலாகிய இந்த வீட்டுக்குள் இருந்தவர். மாதவர் ஒப்பர், நம்ம எல்லாராலையும் சொல்லக்கூடிய மிக பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர். அவருக்கு ஒப்பானவர் வேறு யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு உயர்ந்தவர். நினைவுள் இருந்தவர், என்னுடைய நினைவுக்குள்ளே இருந்தவர். நேசத்துள் நிற்பர், நம்மளுடைய அன்பிலே நிற்பவர். இது எல்லாமே இறைவன் ஒருத்தரையே அவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்றார். என்னுடைய உடலுங்கிற வீட்டுக்குள்ள இருக்கிறாய், உனக்கு நிகரானவர் யாருமே இல்ல, என்னுடைய நினைவிலும் இருக்கிறார், என்னுடைய அன்பிலும் இருக்கிறார்னு, எனக்குள்ள எல்லாமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அடுத்து பனையுள் இருந்த பருந்து போல. இப்ப இப்படி இருக்கிறவருக்கு அவர் ஒரு உவமை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பனையுள் அப்படின்னா பனை மரத்துக்கு மேல, பருந்தது போல. பருந்து அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, கழுகு மாதிரி, அது ஒரு வகையான பறவை பருந்து. அந்த பனை மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய பருந்து போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. அந்த பனைமரத்துக்கு மேல இருக்கிற பருந்து போல அவரை நினைக்காதவர்க்கு இன்பமே இல்லை அப்படின்னு சொல்றார். இப்ப அந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சித்தர் வந்து ஒரு உவமை சொல்றாருன்னா, அவர் வந்து எவ்வளவு தூரம் அதை வந்து உணர்ந்து உள்வாங்கி சொல்லியிருப்பாரு. அப்ப இறைவன் வந்து நமக்குள்ள இருக்காரு. ஆனா நம்ம எப்படி இருக்கோமா, பனை மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பருந்து மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் இதுல சொல்லக்கூடிய அந்த பனை மரம் அப்படிங்கிறது யாருன்னா நம்ம தான். நம்ம நிறைய இதுல எல்லாம் பார்த்திருப்போம், பழமொழிகள்ல எல்லாம் பனை மரத்துக்கு நிகரானவங்க அப்படின்னு அந்த பனை மரத்தை வந்து ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க. பனை மரம்ங்கிறது யாருன்னா, நம்மளுடைய உடல் தான் வந்து பனை மரம். நமக்கும் பனை மரத்துக்கும் நிறைய ஒத்து போகும். ஒரு பனை மரம் வந்து 15 வயசுலதான் அது வந்து அதாவது அது அந்த இது கொடுக்க ஆரம்பிக்கும், அந்த பதனி. அடுத்து அது காய்க்கிறது பூக்குறது எல்லாமே 15 வருஷம் அது வந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் வரும். அதே மாதிரிதான் ஒரு பெண்ணும் வந்து 15 வயசுலதான் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணி அடுத்து அந்த இன்னொரு ஒரு உயிரை கொடுக்கறதுக்கு வந்து தயாராகும். இந்த பனை மரத்தோட எல்லாமே அதுல இருக்கக்கூடிய அந்த கட்டை, அந்த இலை, அந்த ஓடு எல்லாமே வந்து 300 வருஷம் ஆனாலும் அது வந்து அழியாது. அதனாலதான் அந்த காலத்துல ஓலைச்சுவடினாலே பனை ஓலையில எழுதுவாங்க. பனை ஓலையோட வாழ்நாள் வந்து 300 ஆண்டுக்கு மேல இருக்கும். அப்ப அந்த காலத்துல நம்ம எல்லாருடைய உடலும் அமைப்புமே எப்படி இருந்திருக்கு, 15 வயசுலதான் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்நாளுமே 300 ஆண்டுகளுக்கு இருந்திருக்கு. இப்ப நம்ம தான் வந்து எல்லாத்தையும் வந்து மாத்திட்டோம். நம்மளுடைய உணவு பழக்கம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறும்போது நமக்கு மாறிடுச்சு. மற்றபடி நம்மளுடைய உடல் எல்லாமே அந்த பனை மரத்துக்கு நிகரானது. அதனாலதான் பனை மரத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய மரமாவும் நம்ம வந்து பனை மரத்தை தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம உடலோட அது ரொம்பவே வந்து ஒத்து போகும் அப்படிங்கறனால. அந்த பனை மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய பருந்து என்ன செய்யுமா,
அந்த பனம் பழம் வந்து எவ்வளவு சுவையானது, எவ்வளவு இனிப்பா இருக்கும். அந்த கழுகுக்கு வந்து அந்த பருந்துக்கு வந்து அது தெரியாதாம். அது அங்க உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யுமா, அவ்வளவு உயரத்துல இருந்துட்டும் நிலத்துல இருக்கக்கூடிய எலி, வேற என்னெல்லாம் உயிரினங்கள் இருக்கோ அத போய் கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா. அப்ப எங்க திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பனை மரம்ங்கிறது நம்ம தான். அந்த பனம் பழம் அப்படிங்கிறது நம்ம தலைக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான். அவர் கொடுக்கக்கூடிய அந்த அமிர்தம் தான் வந்து அந்த பனம் பழம். அத வந்து சாப்பிட மாட்டேங்கிறோம். யாரு? இந்த பருந்து அப்படிங்கிற நம்மளுடைய மனம்தான். அந்த மனம் வந்து அந்த சுவையான பனம்பழத்தை தேடாம கீழே இருக்கக்கூடிய அந்த நிலத்துல இருக்கக்கூடிய உயிரினம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய மனம் வந்து கண்டதை தேடி போகுது. இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல சிந்து கூட கேட்டாங்க இல்லையா, நமக்கு இதெல்லாம் புரிஞ்சாலுமே வீட்டுல வந்து சில பிரச்சனைகள் வரும்போது நம்மள அறியாம கத்துறோம், டென்ஷன் ஆகுறோம். அதை எப்படி மாத்துறது, ஏன் அப்படி நடக்குதுன்னா, இந்த 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 உதாரணம் தான். நம்மளுடைய மனம் தான் அந்த பருந்து. நம்ம தான் என்ன பண்றோம், உள்ள இருக்கக்கூடிய அந்த பணம் பழத்தை தேடி போகணும். அதை விட்டுட்டு கீழே இருக்கிறவங்க என்ன டென்ஷன் ஆக்குறாங்க, அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்க, அவங்க என்ன திட்டுறாங்கன்னு இந்த கீழே இருக்கக்கூடிய சாதாரண விஷயங்களுக்காக நம்மளுடைய மனம் அங்கேயே போச்சுன்னா நம்மளால அந்த பணம் பழத்தை வந்து சுவைக்க முடியாது. அப்ப நம்மளுடைய மனம் வந்து அந்த பருந்து மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய மனம் கீழே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு போகக்கூடாது. எப்பயுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனை மட்டுமே சிந்திக்கிற மாதிரி நம்மளுடைய மனம் இருந்தால் மட்டுமே நம்மளால அந்த பணம் பழத்தை வந்து சுவைக்க முடியும், இறைவனை அடைய முடியும். அப்படிங்கறதான் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு தடவை பார்க்கலாம். மனையுள் இருந்தவர், இந்த உடலாகிய வீட்டிற்குள் இருப்பவர், மாதவர் ஒப்பர், அவருக்கு நிகரானவர் வேறு யாருமே இல்லை. நினைவுள் இருந்தவர், நம்மளுடைய நினைவுகளிலும் அவரே இருக்கிறார், நேசத்திலும் அவரே இருக்கிறார், நமக்குள்ள எல்லாமாகவும் அவரே இருக்கிறார். அவரை நினைக்காமல் மற்ற பனையுள் இருந்த பருந்து போல, பனை மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய பருந்து எப்படி இருக்கும்னா, நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. அது எப்படி அந்த பணம் பழத்தை சிந்திக்காம கீழே இருக்கிறத நோக்கியே போகுதோ, அதே மாதிரிதான் அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவனை நினைக்காம வெளியில இருக்க விஷயங்களை நினைத்துட்டே இருக்கிறவங்களுக்கு சிவனை வந்து அடைய முடியாது அப்படின்னு சொல்ல வர்றார். அடுத்து 48வது பாடல் பார்க்கலாம். அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கு என்று மேவி நின்றானே. அடியார் பரவும் அமரர் பிரானை, இந்த அடியவர்களாகிய நாம எல்லாம் வணங்கக்கூடிய தேவர்களின் தலைவனான அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி. முடியால்னா நம்மளுடைய தலையதான் வந்து முடி அப்படின்னு சொல்றாங்க. முடியால் வணங்கினா தலையை குனிஞ்சி அவரை வணங்கும் போது முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை. இந்த இடத்துல படியார் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும், அருளும் பரம்பரன் அருளக்கூடிய பரம் அப்படின்னாலே மேலானவன், பரம்பரன்னா மேலுக்கும் மேலானவன். நம்ம அந்த பரன்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம்னாலே மேல இருக்கு. அப்ப பரம்பரன்னா அதுக்கும் மேல, எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியவன். விடியா விளக்கு, விடியா விளக்குன்னா அணையாத விளக்கு என்று மேவி நின்றானே. அத்தகைய இறைவன் வந்து நமக்குள்ள விடியா விளக்கு, அணையாத ஒரு விளக்கு போல எப்பயுமே நமக்குள்ளேயே நிற்கிறான். ஆனா நம்ம தான் வந்து அவரை புரிஞ்சுக்காம இருக்கோம். திரும்ப பார்க்கலாம். அடியார் பரவும் அமரர் பிரானே, அடியார்களாகிய நம்ம அனைவருக்கும் அருளக்கூடிய தேவர்களின் தலைவனானவன், முடியால் வணங்கி முதல்வனை முன்னி. நம்மளுடைய முடி அப்படிங்கிறது தலைய சொல்றாங்க. நம்மளுடைய தலையை குனிந்து அவரை வணங்கி அவரை நினைத்து படியார் அருளும் பரம்பரன் எந்தை,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அருளக்கூடிய பரம்பரன் மேலான இறைவன் எந்தை எனக்குள் விடியா விளக்கு என்று மேவி நின்றானே, அணையாத விளக்கு போல் என்றும் மேவி நின்றானே. இப்ப இதுல எதனால அந்த முடியால் வணங்கி, தலையால் வணங்கி அப்படின்னே போட்டிருக்கலாமே, முடியால் அப்படிங்கிறது எதனால அப்படின்னா, நம்ம வந்து ஆஹ் நம்மளுடைய மூச்சு காற்று இருக்கு இல்லையா, அந்த மூச்சு காற்று முடியக்கூடிய இடம் அப்படிங்கறதுனாலதான் அதை வந்து முடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூச்சு காற்றுக்கே வந்து பல பெயர்கள் இருக்கும். அதுல ஒரு பெயர் தான் வந்து கால். இப்ப பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு பழமொழி வரும். அப்ப பாம்புக்கு காலே கிடையாது, ஆனா அது எப்படி பாம்பின் கால் பாம்பறியும் அந்த பழமொழி வருதுன்னா, ஒரு பாம்பு முன்னாடி போகுதுன்னா அது மூச்சு விட்டுக்கிட்டே போகும், அந்த இஸ்ன்னு மூச்சு விட்டுக்கிட்டே போகும். பின்னாடி வரக்கூடிய பாம்பு வந்து அந்த மூச்சை கவனிச்சுக்கிட்டே இப்ப இந்த இடத்துல பாம்பு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு போயிடும். அப்போ ஒரு பாம்போட மூச்சு காற்றை இன்னொரு பாம்பால அறிய முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மூச்சு காற்றுக்கு தான் கால் அப்படின்னு இன்னொரு பெயர் உண்டு. நம்ம அடுத்து வரக்கூடிய பாடல்கள்லையும் திருமூலர் வந்து கால் காலுன்னே தான் சொல்லியிருப்பாங்க. மூச்சு காற்றைதான் கால் கால்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் அதே காலை நம்மளுடைய கால்களுக்கும் சொன்னாங்க அப்படின்னா, இப்ப மூச்சு காற்ற வந்து இப்ப எனக்கு எவ்வளவு மூச்சு காற்று தேவைப்படும், என் பொண்ணுக்கு எவ்வளவு மூச்சு காற்று தேவைப்படும், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அளவுல மூச்சு காற்று வந்து தேவைப்படும். அப்ப அத நெருக்கக்கூடிய ஒரு ஒரு அளவுகோல் இருக்கும் இல்லையா, அந்த அளவுகோல் தான் வந்து நான். இப்ப என்னுடைய ஹைட் என்ன அப்படின்னா, நான் வந்து அடிக்கணக்குலயோ இல்ல சென்டிமீட்டர்லயோ நாம வந்து அளப்போம். அந்த அளவு இருக்கு இல்லையா, 5 அடி அப்படின்னா அந்த அடி. இப்ப நான் எவ்வளவு வெயிட் இருக்கேன் அப்படின்னா, ஒரு மிஷின்ல வச்சு பார்க்கும்போது வெயிட் வந்து கிலோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிலோ வந்து ஒரு அளவு. அது மாதிரி எனக்கு எவ்வளவு மூச்சு காற்று தேவை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு பெயர் தான் வந்து நான். தூய தமிழ் வார்த்தையில ஞான் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சு, அந்த இஞ்சு வருது இல்லையா, அந்த ஞான் அப்படிங்கிறது தான் வந்து ஒருத்தருக்கு எவ்வளவு மூச்சு காற்று தேவையோ அந்த அளவுக்கு பேரு தான் ஞான். அததான் வந்து நம்ம ஞான் அப்படின்னாலே என்ன சொல்றதா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஞான் அப்படிங்கிறதுக்கு உண்மையான பொருள் என்னன்னா, நான் எவ்வளவு சுவாசிக்கிறேன், நான் சுவாசிக்கிற காற்றினுடைய அளவு தான் வந்து ஞான். அப்ப என்னோட ஞான் எவ்வளவுன்னா அதுதான் நான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கும். அதைத்தான் நம்ம வந்து ஞான் ஞான்னு சொல்லும் போது அது வந்து மருவி நான் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னமும் வந்து மலையாளத்துல வந்து ஞான் ஞான் பறையோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஞான் அப்படிங்கிறது தான் நான் அப்படிங்கிறத குறிக்கும். அப்ப என்னுடைய உடல்ல எவ்வளவு ஞான் இருக்கு அப்படின்னா அதை வந்து 4ஆ பிரிக்கலாம். அப்ப என்னுடைய கால் பாதத்துல இருந்து என்னுடைய உச்சம் தலை வரைக்கும் இருக்கிறது ஒரு நான் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அதுல கீழே இருந்து நம்ம அளந்தோம்னா நம்மளுடைய கால் இருக்கு இல்லையா, அந்த அந்த கால் தான் வந்து கால் ஞான். 1/4 ஞான் அப்படிங்கிறது இந்த கால். அதனாலதான் இத வந்து நம்ம காலுன்னு சொல்றோம். கால்வாசி நான் அப்படிங்கிறது தான் கால். சோ குவாட்ரும் ஒண்ணுதான், நம்மளுடைய லெக்கும் ஒண்ணுதான். ரெண்டுமே வந்து அந்த ஞானினுடைய அளவுல கால்வாசி. நம்ம அடுத்து அரைஞான் அப்படிங்கிறது எதுனா, நம்ம அருணா கொடி கட்டுற அந்த பகுதி தான் வந்து அரைஞான். நம்ம உடலை வந்து சரிபாதியா பிரிக்கிறது அரைஞான். அதனாலதான் அங்க கட்டக்கூடிய அந்த கயிறுக்கு பேரு அரைஞான் கயிறு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னுடைய மூச்சு காற்று கால்வாசி இந்த காலுக்கு போகுது, அரைவாசி இந்த அரைஞான் பகுதி வரைக்கும் போகுது. அடுத்து முக்கால் 3/4 எங்கன்னா என்னுடைய மூக்கு வரைக்கும் வருது. அதனாலதான் அத முக்கால் ஞான் அப்படின்னு சொல்லி இத வந்து மூக்கு முக்கு அப்படின்னு சொல்லி அந்த மூக்குக்கு அந்த பேர் வந்துச்சு. அப்ப நான் இன்ஹேல் பண்றேன் அப்படின்னா கால்வாசி என்னுடைய காலுக்கு போகுது, அரைவாசி என்னுடைய வயிறு வரைக்கும் போகுது, முக்கால் வாசி என்னுடைய மூக்கு வரைக்கும் போகுது. என்னுடைய தலைக்கு போகும்போது அது முடிஞ்சிருது. அதனாலதான் முடிக்கு வந்து முடின்னு பேர் வச்சாங்க. முடினா என்னுடைய ஞான் அங்க போய் முடிஞ்சிருச்சு. அப்ப கால் அரைஞான், முக்கால் ஞான், முடிஞான்.
இதுதான் வந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றினுடைய அளவு. அதுதான் நம்ம உடல் உறுப்புகளாகவும் கால், அரைஞான், மூக்கு, முடி அப்படின்னும் வந்து. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, முடியால் வணங்கி அப்படின்னு சொல்லும் போது முடிக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்காருன்னா, நான் அந்த முடியிலேயே நான் முடிஞ்சிடுறேன், எல்லாமே எனக்குள்ள அந்த முடியிலே வந்துருது. அதனாலதான் நம்ம நம்ம அப்பா அம்மா யார் இறந்தாலுமே வந்து முடிய கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாமே அதுல வந்து முடியுது. அதனால அந்த முடியவே நாம வந்து கொடுக்கும்போது அவங்க கொடுத்த எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு வந்து ஒரு திருப்தி வருது. நீ கொடுத்த எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முடிய கொடுக்குறோம். அந்த முடியால் வணங்கி அப்படிங்கிறப்போ நம்மளுடைய தலையை குனியும் போது நம்மளுடைய ஆணவம் எல்லாமே வந்து போயிருது. அந்த மாதிரி வணங்கும் போது இறைவனை நம்மளால உணர முடியும். இன்னொருக்க பார்க்கலாம். அடியார் பரவும் அமரர் பிரானை, அடியவர்களாகிய நாம தொழக்கூடிய இறைவனை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி, நம்மளுடைய தலை குனியுமாறு நாம் அவரை வணங்கும் போதே நம்ம வந்து அவர்கிட்ட நம்மளை வந்து நல்லா சரண்டர் பண்ணிடுறோம். படியார் அருளும் பரம்பரன் எந்தை, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இறைவனான உன்னை விடியா விளக்கு என்று மேவி நின்றேனே, அணையாத விளக்காக எனக்குள் வைத்து உன்னை வணங்கி நின்றேனே. அடுத்த பாடல் 49 போகலாம். நரைப்பசு பாசத்து நாதனை உள்ளி, உரைப்பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு, திரைப்பசு பாவச் செழுங்கடல் நீந்தி, கரைப்பசு பாசம் கடந்து எய்தலாமே. இதுல வந்து 4 விதமான பசுக்கள் கொடுத்திருக்காங்க. நரைப்பசு, உரைப்பசு, திரைப்பசு, கரைப்பசு. ஒவ்வொரு பசுவா பார்க்கலாம். நரைப்பசு, நரைனா நம்ம முடியெல்லாம் நரைச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப ஏஜ்டானவங்க, வயதானவங்க அப்படிங்கிறது நரைப்பசு. அதுக்கு இன்னொரு பெயர் நம்ம பறைப்பசுன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் தான் வந்து நம்மளுடைய பரம்பரையா வர்றவங்க அந்த முன்னோர்கள். அப்ப நம்ம எல்லாரும் தான் வந்து நரைப்பசு. நாம எப்படி இருக்கோம்னா பாசத்து நாதனை உள்ளி, பாசத்தால கட்டப்பட்டிருக்கோம். அந்த பாச மலம் சொல்றோம் இல்லையா, 3 விதமான ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற அந்த பாச மலத்தால நாம வந்து கட்டுப்பட்டு கிடப்போம். நாதனை உள்ளி, அந்த நாதன்னா இறைவன், இறைவனை நினைத்து, உரை பசு பாசத்து, இந்த இடத்துல உரை பசு அப்படின்னா உறைஞ்சிருச்சின்னு சொல்றோம்ல, ஃப்ரீஸ் ஆகிடுறது, தயிர் உறைஞ்சிருச்சு, கட்டி ஆயிடுச்சு, அந்த பால் தனியா தயிர் தனியா இருந்ததெல்லாம் அப்படியே சேர்ந்து உறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது. அந்த அந்த மாதிரி உறைந்து போன பசு. பாசத்து ஒருங்க வல்லாருக்கு, எதோட போய் இந்த பசு உறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சிவனையே நினைத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பசு வந்து இறைவனோட போய் அப்படியே உறைந்துருச்சு அப்படின்னா ஒருங்க வல்லாருக்கு. அந்த மாதிரி நினைக்கக்கூடியபவர்களுக்கு திரைப்பசு. இந்த இடத்துல திரைப்பசுன்னா என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை வந்து இப்ப ஏதோ ஒண்ணு நம்மளால பார்க்க முடியலையே, ஏன் இத்தனை பாடல்கள் நம்ம பார்த்துட்டோம், ஆனாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை ஏன் நம்மளால பார்க்க முடியலன்னா, நமக்கும் இறைவனுக்கும் நடுவுல ஒரு திரை வந்து இருக்கு, ஒரு ஸ்கிரீன். நம்ம கோயில்ல பார்ப்போம் இல்லையா, ஸ்கிரீனை போட்டுட்டு அவங்க சாமியை வந்து மறைச்சுக்குவாங்க. வெளியில நம்ம இருந்து சாமியை பார்க்கணும்னு நினைப்போம், ஆனா திரை இருக்கும். 3 திரையா இப்படியே விளக்குன பிறகுதான் நம்மளால சாமியை பார்க்க முடியும். அப்போ அந்த ஒவ்வொரு திரையும் ஒவ்வொரு மலம், ஒவ்வொரு பாசம். மாயை திரை விலகணும், அடுத்து கண்மம் 2வது திரை விலகணும், 3வது ஆணவம் அப்படிங்கிற அந்த திரை விலகும் போதுதான் இங்கிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள், அந்த பசு வந்து உள்ள இருக்கக்கூடிய இறைவன் அந்த பதிய வந்து பார்க்க முடியும். அப்ப நடுவுல இருக்கக்கூடிய அந்த திரை தான் நம்மள ஏதோ ஒரு விஷயம் மறைச்சு விட்டுருக்கு. அந்த திரை பசு, பசுவாகிய நமக்கு திரையாக இருக்கக்கூடிய பாவ செழுங்கடல் நீந்தி, நம்மளுடைய இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த கடல், அதுல வந்து நம்ம நீந்தி, அப்பதான் அந்த திரை வந்து விலகும். அந்த திரை விலகுற வரைக்கும் அந்த கடல்ல நாம நீந்தி, கரை பசு அப்படின்னா ஒரு கடல்ல நீந்துறோம்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு கரையில போய் ஒதுங்கணும். அப்ப அந்த கரை பசுவும் நாம தான்.
என்னைக்கு நம்ம அந்த பாசம் அப்படிங்கிற அந்த கடலை விட்டு கடந்து நம்ம போய் கரையை ஒதுங்குறோமோ அப்பதான் நம்ம வந்து இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக 4 பசுவுமே நாம தான். இன்னொருக்க பார்க்கலாம். நரை பசு, நம்மளுடைய முன்னோர்கள் மூலமா திரும்ப திரும்ப நாமளே பிறந்து வரக்கூடிய நாம தான் நரை பசு. பாசத்து நாதனை உள்ளி, அந்த ஒவ்வொரு தடவையும் பிறந்தாலும் நம்ம அந்த பாசம் அப்படிங்கிற மாயையில இருந்து நீங்கி வர முடியாம, அந்த நாதனை நினைக்க முடியாம கஷ்டப்படுற நம்ம ஒரு காலத்துல நம்மளாலையும் உரை பசு பாசத்து ஒருங்க வல்லாருக்கு, நாம ஒரு நாள் இறைவனையே நினைத்து இருந்தோம்னா அந்த பதியோட இந்த பசு போய் உறைந்து ஒருங்க வல்லாருக்கு இனி ஒன்றி இருக்கும் போது திரைப்பசு பாவச் செழுங்கடல் நீந்தி, இந்த கடல் ஆகிய பிறப்பு இறப்பிலிருந்து அந்த திரை நீங்கும் போது அந்த கடலில் நீந்தி கரை பசு பாசம் கடந்து எய்தலாமே. நம்ம சிவனையே நினைத்துட்டு இருந்தா அந்த அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த திரையை நீக்கி நாம வந்து கரை சேர்ந்து விடலாம், இறைவனை எண்ணி அவரை அடைந்து விடலாம். அடுத்து 50வது பாடல். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் இன்று அறிவது தானே. சூடுவன் அப்படின்னா நம்ம பொதுவா எதை சூடுறதுன்னு சொல்லுவோம். ஒரு தலையில நான் பூ சூடவா, பூ வச்சுக்கவா அப்படிங்கிற, தலையில எதையாவது ஒண்ணு வைக்கிறதுனா சூடுவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க திருமூலர் தன்னையே வந்து சூடுவன்னு சொல்லியிருக்காரு. அவரு தான் வந்து சூடுறாராம். எதை சூடுறாரு? நெஞ்சிடை வைப்பவன், அந்த இறைவனுடைய திருவடியவே வந்து பூ மாதிரி தன்னுடைய தலையில் வந்து எடுத்து வைத்து கொள்ளக்கூடியவன். அப்ப எப்படி நம்ம கற்பனை பண்ணலாம்னா, இப்ப திருமூலர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவருடைய தலை மேல சிவபெருமானுடைய பாதம் இருக்கு. அப்பனாதான் அவரை வந்து அவர் சூடுன மாதிரி ஒரு அர்த்தம் வரும். அந்த மாதிரி இறைவனுடைய திருவடியை தலையில் சூடியவன் நான் அப்படின்னு சொல்றாரு. நெஞ்சிடை வைப்பவன், அந்த சிவபெருமான் தன்னுடைய தலைக்கு மேல இருந்தாலும் அவரை வந்து தன்னுடைய நெஞ்சிலேயே வச்சு அவரை வந்து போற்றுகிறவன். பிரான் என்று பாடுவன், அவரை வந்து நீதான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி பாடுகிறார். அவர் வந்து பாடிட்டு இருக்காராம். பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன். இப்ப இதுவரை பார்த்தது எல்லாமே கற்பனையா அவர் செய்யற மாதிரி இருக்கும். அவரை வந்து தலையில நிப்பாட்டி வச்சு அவரை நெஞ்சில வச்சு நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி பாடி, பன்மலர் தூவி அப்படின்னா நம்ம கோயில்ல பூஜை பண்ணும்போது இப்படித்தானே பூவை எடுத்து தூவி தூவி தானே பாடுவோம். அப்ப அந்த மாதிரி அவர் வந்து பூக்களையும் தூவுறாராம். அப்ப மனதுக்குள்ள எப்படி வந்து அவர் பூக்களை தூவி இருப்பாரு அப்படின்னா, எந்த கடவுள் பாடல்ல எடுத்தாலும் உனக்கு வந்து நான் பூவை வந்து சமர்ப்பிக்கிறேன், பூ போடுறேன் அப்படின்னாலே நம்ம எல்லா உயிர்கள்லயும் சிவன் இருக்காருன்னு பாக்குறோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பூக்கள்லயும் சிவன் தான் இருப்பாரு. அப்ப அத வந்து நம்ம பிச்சு கொய்து அதை கட்டி அதை போய் போட்டா அவர் மனம் வந்து குளிரும் அப்படிங்கிற அர்த்தத்துல நாம எடுத்துட்டு பூக்களை போடுறத நாம வந்து பெருசா நினைக்கிறோம். ஆனா இங்க அவர் சொல்ற அந்த பன்மலர் தூவி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்கள் தான் ஒவ்வொரு மலர். அந்த ஒவ்வொரு சக்கரையும் உணர்ந்து அதை அவர்கிட்டே சரண்டர் பண்றதுதான் பூ தூவி போடுறது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரம், நம்மளுடைய மூலாதாரம் என்னது? நம்ம பல பிறவியா நம்ம செய்து வந்த வினைகள். அந்த பூவை அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். 2வது சக்கரம் என்னது? நம்மளுடைய ஆசைகள், இன்பங்கள் எண்ணலாம், அதையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். மணிப்பூரகம் 3வது சக்கரம் என்னது? நான் அப்படிங்கிற அந்த ஐடென்டிபிகேஷன் தான் 3வது சக்கரம். அந்த மலரையும் அவர்கிட்டயே நாம கொடுத்துடணும். 4வது சக்கரம் என்னது? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட அன்பு, அதையும் அந்த அன்பையும் நம்ம அவருக்கே கொடுத்துடணும். 5வது சக்கரம் என்னது? நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், நம்ம பேசுறது எல்லாமே தான் நம்மளுடைய 5வது சக்கரம். நம்ம பாடுறது, பேசுறது, அதையுமே வந்து நம்ம அவருக்காகவே கொடுத்துடணும். அடுத்து 6வது சக்கரம் நம்மளுடைய அறிவு, ஞானம்.
எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்டே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் வந்து மலர் தூவி அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம சக்கரங்களை உணர்ந்து அது எல்லாமே நீதான், உன்னை விட மேலானது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு. பணிந்து நின்று ஆடுவன், அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது உள்ளேயே அவர் ஆடுறது எல்லாத்தையுமே அவர் உணர்றார். ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன். இறைவன் உள்ள ஆடுறத உணர்ந்து எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சரண் அடைகிறேன். ஆடுவன் நாடுவன் அவரை தான் சொல்றாரு. அவர் வந்து அப்ப அப்படியெல்லாம் இருந்திருக்காரு. நான் இன்று அறிவது தானே, உன்னை பற்றி நான் அறிந்து கொண்டது இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இறைவன் எப்படி இருக்காரா, நம்ம ஒவ்வொருத்தருடைய தலைக்கு மேலையும் இறைவன் வந்து அவருடைய காலடியை வச்சு நின்றுட்டு இருக்காரு. அவரே தான் நம்மளுடைய நெஞ்சுக்குள்ளையும் வந்து இருக்காரு. அவரையே நம்ம நினைத்து பாடணும். நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரங்களையும் அவருக்கே வந்து பூக்களாக தூவி அவர்கிட்டயே பணிந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் உள்ள ஆடுறதும், அவர் ஆடும்போது அவரை நம்ம நாடுறதும், அவர் அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதையும் நாம வந்து அறிந்து கொள்ளலாம். அதுதான் வந்து 50வது பாடல். இதுவரை பார்த்ததுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், அந்த முதல் பாடல்கள்ல அந்த அந்திவண்ணன் அப்படிங்கிற அந்த நிறத்துக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த நிறம் வந்து ரொம்ப முக்கியமான நிறம், அதை எல்லாருமே வந்து பார்க்கணும். 2வது பாடல்ல என்ன பார்த்தோம், பனை மரத்துக்கு மேல இருக்கக்கூடிய பருந்து, நம்மளுடைய மனம் வந்து அந்த பருந்து மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். 3வது பாடல்ல என்ன பார்த்தோம், நம்மளுடைய தலையை வணங்கணும், முடியால் வணங்கி அப்படிங்கிற அதை பார்த்தோம். 4வது பாடல்ல நரை பசு, உரை பசு, திரை பசு, கரை பசு, பசுக்கள், அந்த பாசத்துல இருக்கக்கூடிய பசுக்கள் ஆகிய நாம் பதியோட சேர்ந்து உறையும் போதுதான் அந்த திரைகள் நீங்கி நாம வந்து கரை சேர முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். 50வது பாடல்ல என்ன பார்த்தோம், அவரை வந்து நம்ம உள்ளேயே நினைத்து பாடி, நம்மளுடைய சக்கரங்கள் தான் மலர்களா சொல்லியிருக்காங்க, அதை எல்லாத்தையும் அவருக்கே கொடுத்து நம்ம உணரும் போது நம்மளால இறைவனுடைய அருளை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியா மேம், பிரியாக்கா. சொல்லுங்க கோமதி. ஒரு டவுட் என்னன்னா, இப்ப இது வரைக்கும் எடுத்த கிளாஸ்ல என்ன புரிஞ்சிருக்குன்னா, நம்ம வந்து நம்ம ஃபேமிலி லைஃப்ல இருந்தா கூட நம்ம கடமையை மட்டும் செய்யணும், பட் அதுல அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ணணுங்கிறது தான் மீனிங்கா? ஆமா, எந்த சித்தருமே வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம், இல்லைன்னா கல்யாணம் பண்ணீங்களா ஒரு ஏஜுக்கு அப்புறம் துறவரம் வந்துருங்க அப்படிலாம் யாருமே வந்து சொல்லல. எல்லாருமே வந்து சித்தர்கள் எல்லாமே குடும்பத்தோட வாழ்ந்தவங்க தான். அப்படி இருந்தே நாம வந்து இறைவன் அடையலாம். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, நமக்குள்ள இறைவன் இருக்காருங்கிற அந்த நம்பிக்கையோட இறைவனை வந்து நினைக்கணும். இப்ப இவ்வளவு தூரம் வந்து அவர் சிம்பிளா சொல்லியிருக்காரு, இறைவன் உள்ள இருக்காரு உள்ள இருக்காருன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு. இனி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்கக்கூடிய இறைவனை போய் அடையிறதுக்கான வழிகளையும் வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஆனா மெயினா இப்ப அந்த அட்டாச்மெண்ட், அந்த பாசம் இல்லாம நம்ம இருக்கிறது மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் இல்லையா? இல்லன்னா வினைகளை திரும்ப நம்ம ஆட் பண்ற மாதிரி தானே அது ஆகும். ஆமா ஆமா. சோ அதுக்கான வழிகளும் இனிமே வர பாடல்ல வருமாப்பா? அப்படியா? சொல்லுவாங்க சொல்லுவாங்க. சரிப்பா, ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.